பெருவெள்ளத்திற்கு தப்பும் புகழ மாத்திரமல்ல, எந்த ஆபத்திலும் நான் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு, ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15 உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் இருக்கும். ஆம், பூமியானது தேவபுத்தர் வெளிப்படும்படி கற்ப வேதனைப்படுகிறது என்று ரோமர் 8 நாம் பார்க்கிறோம். பூமியானது மிகவும் சீர்கெட்டபடினாலே அது அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய வருகையை துரிதப்படுத்த வேண்டியுள்ளது. நான் இதை விளையாட்டாக சொல்லவில்லை. சற்று யோசித்து பாருங்கள். மனுக்குலம் மற்றும் ரிசர்ச் மற்றும் ஜியாலஜிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, மனுஷன் உண்டாகி 10 மில்லியன் இயர்ஸ், 20 மில்லியன் இயர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு மறைக்கப்பட்ட காரியம் தெரிவதில்லை. சாத்தான் வாழ்ந்த காலத்தில் உள்ள பிறவிகளை பற்றி நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு வேளை நீங்கள் என்னை போல மரணத்தை கண்டு இயேசுவால் உயிர் பெற்றால் அதெல்லாம் தெரியும். அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் மனிதன் ஆதாம் ஏவாள் உண்டாகி இதுவரைக்கும் 6024 வருஷங்கள் ஆகிறது. தேவனுடைய கணக்கின்படி பேதுரு சொல்வது போல ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். ஆகவே 6 நாள் முடிந்து விட்டது. 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாம் 2:1-3 பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் 3ஆம் நாள் அதிகாலை உயிரோடு எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதிகாலை 3ஆம் நாள். ஸோ அப்படியானால் ஒரு நாள் 1000 வருஷம் என்றால் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு சுமார் 2000 வருஷங்கள் முடிகிற ஸ்டேஜில் இருக்கிறோம். 2 நாட்கள் என்று சொல்லலாம். 3ஆம் நாள் அதிகாலை அவர் உயிரிழந்தார். இப்படி பலதரப்பட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பல அதனை கணிக்கிறவர்கள் கூறினார். அவர் சொல்லுவது தப்பல்ல. ஏனென்றால் தானியேல் மற்றும் கர்த்தருடைய வருகை பற்றி தாவீது மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தில், இயேசு சொன்ன விசேஷத்தில் இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறோம். வர வர ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஆபத்துகள் நிறைந்து இருப்பதை காண்கிறோம். ரோட்டில் ஒரு பெரியவர் நின்னார், பைக் அடித்து போயிட்டு முடிஞ்சு போச்சு. ரோட்டில் ஒரு அம்மா பிள்ளைகள் இருந்தாங்க, 4 பேர் ஒரு ஆட்டோ மோதி செத்து போயிட்டாங்க. திடீர்னு நம்ம வயநாடு பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ ஒரு துயரமான ஒரு காரியம். ஏன்னா அவனுடைய பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு நாள் என்ன நடக்க போகிறது என்பதை நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். திடீரென்று கொரோனா வருகிறது, திடீரென்று பார்த்தால் ஹார்ட் அட்டாக் வருது, திடீர்னு சொன்னால் ரினல் பேர் சொல்கிறாங்க, திடீர்னு சொன்னால் உலக யுத்தம் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்மை சுற்றிலும் பயம் சூழ்ந்திருக்கிறது. விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தெரியும் இது உலகத்தின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று. ஏனென்றால் கர்த்தர் தமது 1000 வருஷ அரசாட்சியை துரிதப்படுத்த வேண்டியுள்ளது. கடைசி 7 ஆண்டுகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த 7 ஆண்டுகளுக்கான சில குறிப்புகள், அதாவது சில முன்னோடிகள் இப்பொழுதே ஆயத்தமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல டிவி நிகழ்ச்சிகளில் பல தீர்க்கதரிசிகள் உங்களை எச்சரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இங்கே தாவீது சொல்கிறான், மிகுந்த தைரியத்தோடு சொல்கிறான், அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். சுனாமி வந்தபோது ஒரு கண் தெரியாத ஒரு லேடி இருந்தார், ஒரு விதவை தாய். சரியாக சுனாமி வருதுக்கு
சில மணி நேரத்துக்கு முன்னாடி தூதர்கள் அந்த அம்மாவை தூக்கி ஒரு உயர்ந்த பனைமரத்தில் அழகாக வைத்திருந்தார்கள். இலைகளின் மத்தியில் சுனாமி வந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அடிந்து போனார்கள். ஆனால் அதெல்லாம் வற்றின பிற்பாடு தீயணைப்பு படையினர் திடீரென்று மேலே பார்க்க ஒரு விதவை தாய் பாட்டு பாடிக்கிட்டு பிற்பாடு அவள் எப்படி அவளை இறக்கணுமோ இறக்கினார். அவள் சொன்ன காரியம் என்ன? நான் எப்பொழுதும் பாட்டு பாடுவேன், அதே நேரத்தில் தேவனை துதிப்பேன், எனக்கு கண்ணு தெரியாது. ஏதோ என்னுடைய ஏழை குடிசைக்கு வரவர்கள் ஏதோ இறக்கப்பட்டு கொடுப்பார்கள். ஆனால் திடீரென்று எனக்கு மேலே ஏறுவது போல இருந்தது. எதற்காக மேலே ஏறுவது தெரியவில்லை. பெரிய வெள்ளமான சத்தம் கேட்டது. ஒரு தூதன் என்னை பனைமரத்தில் வைத்தான், நான் காக்கப்பட்டேன் என்று சொன்னார்கள். இதே போல் ஆந்திராவில் பல வருஷங்கள் முன்னாடி அதாவது மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி பீரியட்னு நினைக்கிறேன், பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது, அப்பொழுதெல்லாம் எனக்கு யங் ஏஜ் தான். அப்பொழுது ஒரு குடும்பம், அதாவது கடல் அலைகள் வந்து மோதுகிறது. கடல் அலைகள் பயங்கர மோதி பல மைல்கள் வீடெல்லாம் அழித்து அனைவரையும் அழித்து காவு வாங்கிவிட்டது. எங்கே பார்த்தாலும் தண்ணீர், பல அடி உயரங்களில் தண்ணீர், கடல் தண்ணீர். ஹெலிகாப்டர் மூலமாக ரெஸ்கியூ ஒர்க் பண்ணுகிறார். அப்பொழுது அந்த கடல் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ரெஸ்கியூ சர்வீஸ் பண்ணுற மிலிட்ரி வீல் பார்க்கிறார்கள். ஒரு மண் குடிசை கடலில் மிதப்பதை பார்க்கிறார்கள். பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா ஒரு மண் குடிசையா, அது கரையவில்லையா என்று சொல்லி ரெஸ்கியூ படகுகளுக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் மெதுவாக அந்த பக்கம் சென்று அவர்கள் மெதுவாக கதவை திறக்கும்போது ஒரு சொட்டு ஈரம் கூட கிடையாது. உப்பு வைத்திருந்த அந்த பானை எப்படி இருந்தது, ஜாடின்னு சொல்லுவார்கள். சர்க்கை வைத்த அது அப்படி இருந்தது. 3 பிள்ளைகள், ஒரு தாய் தூங்கிட்டு இருந்தார்கள். அவளுக்கு எதுவுமே தெரியவில்லை. மெதுவாக தண்ணீர் உள்ளே போகாமல் அவர்களை அழைக்கும்போது கண் விழித்தார்கள். போட்டில் ஏற்றி கொண்டு வந்தார்கள். பிற்பாடு அந்த குடிசை முங்கிவிட்டது. அப்பொழுது கேட்டார், அவங்க என்ன நடந்துச்சு? அவர் சொன்னார்கள், நாங்கள் ராத்திரி குடும்ப சேவை நடத்தும்போது பலத்த ஒரு தூதன் எங்களிடத்தில் வந்தான். கர்த்தருடைய தூதன் வந்து எங்களுடைய வீட்டை அப்படியே தூக்கி கொண்டு போனான். சரி, நாங்கள் எங்கேயோ போகணும்னு நினைத்தோம். அவன் தூக்கி கொண்டு போகும்போதே நாங்கள் தூங்கிவிட்டோம். அன்றிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது, நாங்கள் தூங்கிவிட்டோம். பாருங்கள், எங்களுடைய கேமராவை பாருங்கள், உங்கள் குடிசை கடலில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது படகு போல சொன்னார். ஆம், தேவனால் எல்லாம் கூடும். பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடும். யெகோவா துணை நிற்கிறார், அஞ்சிடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலங்களில் பயங்கரமான ஆபத்துகள் உங்களை சூழ்ந்திருக்கும் போது நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்தி கரங்களை உயர்த்தி, மாரநாத்தா இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று கூற வேண்டும். பயப்படக்கூடாது. அப்படி ஒருவேளை ஆபத்துகள் கடந்து போகும்போது நாம் பார்க்கிறோம் அல்லவா, நிலச்சரிவுகள், வெள்ளங்கள், பூமி எரிச்சிகள், பூமியை பிளக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை ஞாபகம் இருக்கும், நான் பல மாதங்களுக்கு முன் இந்த வருஷத்தை வகுத்து நான் சொன்னேன், நிலங்கள் நாடுகள் பிளப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நான் சொன்னேன். மலைகள் கீழே போகும், பள்ளங்கள் மேலே போகும், பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்படுது என்றெல்லாம் சொன்னேன். எது எப்படி அவைகள் நடக்க வேண்டும் என்று நான் விரும்பி சொல்லவில்லை. அவைகள் நடக்கும் என்று இயேசு நம்மை எச்சரித்திருக்கிறார். ஆனால் எங்கே நமக்கு ஆறுதலாக அவர் சொல்லுவது, பெருவெள்ளத்தில் தப்பும் புராணம் மாத்திரமல்ல, எந்த ஆபத்தும் நான் உன்னோடு இருப்பேன். கேன்சர் வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். 2 சென் கெட்டுப்பா நான் உன்னோடு இருப்பேன். பயங்கரமான கடன் பிரச்சனை உன்னை ஆழ்த்தினாலும் நான் உன்னோடு இருப்பேன். எதிர்பாராத ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். வாட் அ ப்ராமிசிங் வேர்டு இல்லையா? இட் கிவ்ஸ் அஸ் ஹோப்.
hope and encouragement. நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது என்னுடைய கார் 90 கிலோ வேகத்தில் புடிமரத்தில் மோதி நான் இறந்து விட்டேன். டிரைவரை தவிர 3 பேரும் பயங்கர சீரியஸாக இருந்தார். இப்படி பல பயங்கரமான சூழ்நிலையில் கடப்பாறை தென்னி அவரை எடுத்து வெளியே போட்டார். என்னை வெளியே போடவில்லை. ஏனென்றால் அவர் சொன்னார், பெரியவர் இறந்து விட்டார் என்று சொல்லி. என்னுடைய மேக்ஸிமம் சிதறி கிடந்துச்சு. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் கூட நான் இன்றைக்கு சாட்சியம் சொல்ல முடியும். தூதன் ஒருவன் என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறான். பரலோக வாசலில் ஒரு தூதன் இருக்கிறான். அவன் என்னை பார்த்து சொன்னான், your mission has not been completed. You have to work. You have to go on working. So this is not the time for you to come to heaven என்று சொல்லி என் ஜீவனை திருப்பி அனுப்புகிறார். இதுதான் கிளைமேக்ஸ். ஆபத்து நேர்ந்தது. 28 இடத்தில் பயங்கரமான காயம் எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய ஸ்பைன் உடைந்திருந்தது. ஆனாலும் அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கு கண்டிப்பாக கர்த்தரனோடு கூட இருப்பார். போகும் பாதை இருப்பார், வரும் பாதை இருப்பார், எல்லாவற்றும் உங்களோடு இருப்பார். சோர்ந்து பாரு, அவரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். சரியா? எந்த காரியம் செய்ய முன்னாடி, ஏசுப்பா நான் கார் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் கூட வாங்க. பைக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என் கூட வாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஏசப்பா ஸ்தோத்திரம். சிம்பிள் ப்ரேயர் பண்ணுங்கள். சாப்பிடும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இது இல்லாத எத்தனை ஏழைகள் இருக்காங்க, என்னால் எந்த உதவியோடு செய்ய முடியும் செய்யுங்க. காணிக்க போடும்போது ஏசப்பா சம்பாதிக்க நீங்கள் உதவி செய்கிறீங்க, உமக்கு பிரியமாக நான் கொடுக்குறேன், வருத்தப்பட்டு கொடுக்கல, கட்டாயில் கொடுக்கல, வாங்கிக்கிடுங்க. அப்படியா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என் கூடவே வாருங்க. என் புருஷன் கோபமாக இருக்கா, என்னை அடிக்க வர்றான், நீங்கள் இருங்க. என் பிள்ளைகளை என்னை மதிக்கலை, என் கூட இருங்க. எல்லாவற்றையும் அவரும் கூட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். அன்பின் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளை மேலே என் இறக்கம் வையும். கடைசி காலத்தில் ஏற்பட போகிற ஆபத்து நிமித்தம் மனுஷர்களுக்குள்ளே திகில் உண்டாகும், பயம் உண்டாகும் என்று உம்முடைய பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஜனங்கள் ஈவன் மலைகளை பார்த்து எங்களை தப்புவீங்கள் என்று சொல்வார்கள், கோயிலுக்குள்ளே ஓடுவார்கள் என்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தாவை, ஒரு சிலருடைய ஆங்காரத்தை நிமித்தம், ஒரு சிலருடைய நாடு பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நிமித்தம், ஒரு சிலருடைய கொடுமையான எண்ணங்கள் நிமித்தம் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போவதை பார்க்கிறோம். பலவிதமான மாடர்ன் டெக்னாலஜினால் ஓசோன் லேயர்ஸ் கடிந்து வருவதையும் பார்க்கிறோம். பலதரப்பட்ட சீதோஷ்ண மாற்றங்களையும் பார்க்கிறோம். எப்போ யாருக்கு என்ன நடக்கும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். தேவாதி தேவனை, உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்களோடே வாரும், எங்கள் கூடவே வாரும். ஏசப்பா, எங்கள் கூடவே வாரும். நீங்கள் எங்கள் கூட வந்தால் அது யோனாவை விழுங்கின பெரிய புயலாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய வெள்ளமாக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் ஜனங்கள் போக முடியாத சமுத்திரமாக இருந்தாலும் சரி, எல்லா தடை நீக்கி நீர் எங்களை பாதுகாப்பீர், தப்புவிப்பீர், கனப்படுத்துவீர். அந்த காரியத்தை உடைய பிள்ளைகள் செய்து அதை தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும், பலப்படுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.